எல்லாத்தையும் ஓச்சு போது நாங்க என்ன பண்ணோம்? உங்களுக்கு எங்க காசு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டு காசை கொடுத்துருக்காரு, இல்ல அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுத்துருக்காரு. எங்க காசு கொடுத்து எங்களுக்கு என்ன எடுக்குது சொல்லுங்க? இப்ப இது 2026ல வந்து 2026 எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்களா இல்ல இது மக்கள் நல்லது அது பண்றதா? நல்லாவே தெரியுதாண்ணா. இத்தனை நாள் இது 4 வருஷமா இருக்கு, 5வது வருஷம் இது. 4 வருஷம் 1000 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் கொடுக்கல. இப்ப என்ன இது எலெக்ஷன் வரதுனால தான் இது. இப்போ மற்ற கட்சிகளாம் வர வச்சு தான் இவ்வளோ தூரம் போட்டியா, இல்லைன்னா தரப்போறது இல்லை. இதனால தான் காம்படிஷன் அதிகமாகும் போது தான் இந்த அமௌண்ட் வருது. இது இவங்கன்னு இல்லை, எல்லாருமே அதை தரதான் செய்வாங்க. ஏன்னா இது லாஸ்ட் ரொம்ப போட்டி அதிகமாக இருக்குது. இப்போ திமுகன்னு சொல்லலாம், இல்லை திமுக இருக்கு, தாவேகா இருக்கு, இதில் தான் இப்போ போட்டி நிறைய இருக்குது. அதனால இப்போ அது வருதுன்ற ரொம்ப வருதுன்றதுனால தான் இப்போ 3000 கொடுத்து சமாளிக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஏடிஎம் காசு இல்லாமலே போயிடுச்சு. அது புரட்சி தலைவர் இருந்தாலும் அது போயிடுச்சு. அது ஏதாவது கூட்டணி வந்தால் அது ஏடிஎம்கே உள்ள போகலாம், வேற வழி இல்லை. அது வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியதான். இல்லையே கொடுக்கலையே. அவர் 5000 ரூபாய்க்கு முதல் கணக்கே தெரியல. அவர் எங்க 5000 கொடுக்க போறாரு? 2500 கூட 1500 போட்டு 4000 கொடுன்னு சொன்னாரு. 5000 ரூபாய் வருது, 4000 கணக்கே தெரியல. அவரையும் கொடுத்து என்ன பண்ண போறாரு? எங்க வீட்டு காசை கொள்ள வச்சு எங்கிட்ட கொடுத்து கணக்கு தெரியாம இதெல்லாம் வேற ஒரு குழப்பாயுது அவருக்கு. அதான் நான் காசு இப்ப 3000 கொடுத்தா இப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டு காசு வாங்கிட்டு தெரியாதவங்க போட்டுறாங்க. இப்போ தெரிஞ்சவங்க போடுவாங்களா? யாராவது தெரியாதவங்க தான் போடுவாங்க. தெரிஞ்சவங்க யார் போடுவாங்க? தெரிஞ்சவங்க யாருமே போட மாட்டாங்க. அந்த வயசானவங்க, அந்த காலத்துல இருக்கவங்க தான் அப்படி போட்டுறாங்க. அது நம்ம இளைஞர்கள் இப்ப தெரிஞ்சவங்க யாரும் அது மாதிரி போட மாட்டோம். 2026 யாரும் தான் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி மாற்றம் இருக்கணும். ஏன்னா இப்ப தளபதி வந்திருக்காரு, இப்ப தாவேகால வரணும். வந்து மாற்றத்தை இவர் வந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதாவது இவர்னா திமுக திருப்பி வந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை. இப்போ அதே போல தான் தாவேகா வந்து ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. தாவேகாக்கு இளைஞர் எல்லாம் போயிருக்காங்க. இப்போ செய்யணும் தான். இப்போ ஆட்சிக்கு வராமலே எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. இளைஞர்கள் நிறைய செய்யறாங்க. இப்போ அது மாதிரி வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. திமுக வந்து என்ன பண்ண போகுது? திருப்பி கொள்ளை அடிச்சு வைக்க போறாங்க. இது எதுக்கு சொல்லுங்க? அது ஆட்சி மாறணும் கண்டிப்பா. இது தேவையில்லை, தேவையில்லாத ஆட்சி தான். அதான் தீய சக்தின்றது தளபதி சொன்னது கரெக்டு தான். தீய சக்தி தான். அது தூய சக்தி வந்தால் தான் அது தமிழ்நாடு கொஞ்சம் வளர்ச்சி இது பண்ணும்.